ஆண்டுடைய வார்த்தை நம்ம கேட்க ரொம்ப முக்கியமாக இருக்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த உலக வாழ்க்கை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்களுடைய சரீரத்துக்கு இளைப்பா, அதுக்கு முன்னாடி ரொம்ப உழைச்சிருக்கிறாங்க. சரீரத்துக்கு என்ன இல்லை, இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமையினால் எப்பக்கத்திலையும் உபத்திரவப்பட்டோம். இளைப்பாறுதல் இல்லாம உபத்திரவம். இந்த 2 வார்த்தை தான் இன்னைக்கு செய்தி. புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. யார் சொல்லுகிறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 2 காரியம் இன்னைக்கு நம்மளோடு ஒப்பிட்டு பார்ப்போம். இன்னைக்கு சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்ப்போம். கடைசியாக சொன்ன 2 வார்த்தை தம்பி வாசிங்க தம்பி. புறம்பே போராட்டம். வாழ்க்கை இன்னைக்கு பெரிய போராட்டத்தில் போராடி கொண்டு இருக்கிறோம். முதல் வாரத்தில் வந்துட்டோம். இந்த 27 நாள் 30 நாள் நமக்கு இருக்கு, 28 நாள் இருக்கு. இந்த மாசத்தை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்? உள்ளுக்குள்ளே போராட்டம். சம்பளம் கம்மியா வந்திருக்கிறது, என்னுடைய வருமானம் கம்மியா இருக்கிறது, என்னுடைய செலவுகளை நான் கோடிட்டு பார்த்தால், என்னுடைய செலவுகளை நான் கணக்கு போட்டு பார்த்தால் இதை விட 1 மடங்கு எனக்கு என்ன இருக்கு, அதிகமாக தேவைப்படுகிறது. போராட்டம். வெளியே போராட்டங்களும் உள்ளே பயங்களும். ஒரு மனிதனுடைய நிலைமை பாருங்க. வெளியே போராட்டம், உள்ளே பயம். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. அநேகருக்கு வெளியே போராட்டம், உள்ளே பயம். உங்களை நான் சொல்லல. உன் எதிர்காலத்தை குறித்து உள்ளுக்குள்ளே ஒரு பயம். உன் பிள்ளைகள் குறித்தான காரியம் உள்ளுக்குள்ளே ஒரு பயம். வேலை வாய்ப்பு இல்லையே என்று உள்ளத்துக்குள்ளே ஒரு பயம். நிறைய பயங்கள் நிறைந்த சூழ்நிலை இருக்கிறது. வெளியே போன போராட்டம், அந்த வீட்டு போராட்டம், எதிர்த்து வீட்டு போராட்டம், பக்கத்து வீட்டு போராட்டம், பஸ்ஸுக்கு வந்தால் பஸ் வரல ஒரு போராட்டம், கொஞ்சம் நல்லா இருக்கு சாப்பிட்டாச்சுன்னா வகுத்துக்குள்ள ஒரு போராட்டம். அப்படிதானே? வேலைக்கு போன மேனேஜரோட போராட்டம். அவரோ சில பேர் சாப்பிடாமலே போராட்டம். வேலைக்கு போன மேனேஜரோட போராட்டம். சில வேலை கோடை வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுடைய சில போராட்டம். அம்மாவோட போராட்டம், அப்பாவோட போராட்டம், பிள்ளைகளோட போராட்டம். இந்த ஸ்கூலுக்கு காலையில் பிள்ளைகளை அனுப்புறதுக்குள்ள அவங்க படுற போராட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்படித்தானே? ஒரு பிள்ளைய அனுப்புறதுக்கு அவ்வளோ போராட்டம். அது கொண்டா இது கொண்டா பயங்கரமா போட்டு அனுப்பும் வரைக்கும் பெரிய போராட்டம். 2 நாள் லீவு, 2 நாள் பிள்ளைகளுக்கு லீவு சொல்லுவாங்க. லீவு கூட வைக்கக்கூடாது, பள்ளிக்கூடத்தை வச்சிருக்க அவங்களுக்கு. இவங்களோட என்ன செய்ய முடியல? போராட முடியல. இன்னைக்கு வாழ்க்கை ஒரு போராட்டமா இருக்கிறதா? அன்புக்குரிய சகோதரனே சகோதரிய, இந்த மாதம், இந்த 8வது மாதத்துல என்னென்ன போராட்டங்கள் வரும்னு நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல போராட்டத்துக்கு நீங்களே தயாரா இருக்கீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் போவோம், அங்க போன ஒரு வழி பண்ணலாம் நினைச்சக்கூடாது, விடக்கூடாது. ஒரு போராட்டம். சில போராட்டங்கள் தெரிஞ்சு வரும், சில போராட்டம் தெரியாமலே என்ன செஞ்சிடும், தெரியாமலே சில போராட்டங்கள் வரும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இந்தியா முழுவதும் பல போராட்டங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கு, போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆசிரியர் பெருமக்கள் சம்பள காணல சொல்லி போடுறாங்க. பால்காரங்க பால் விலை கூட்டணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பாலெல்லாம் ரோட்ல கொட்டி போராடுறாங்க. தக்காளி வியாபாரிகள், விவசாயிகள், அந்த பொருட்களுக்கு உரிய விலையில்லைன்னு சொல்லி தக்காளி பழமெல்லாம் கொண்டு வந்து ரோட்ல கொட்டி போறாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? போராடுறாங்க. பேங்குக்காரங்களாம் போராடும் போது பணத்தை எல்லாம் கொட்டி தானே போராடணும். பால்காரன் போராடும் போது பாலை கொட்டி போராடுறான், தக்காளிக்காரன் தக்காளி கொட்டிட்டு போறான், பணத்துக்கு பேங்குக்காரன் பணத்தை எல்லாம் கொட்டி போராடணும். இது வரைக்கும் அப்படி செய்யறது இல்லை. ஏன்னா வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது எதுவோ ஒன்று ஒரு போராட்டம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இருந்து கொண்டே தான் இருக்கு. நீ சர்ச்சுக்கு வந்த பிறகுதான் இவ்வளவு போராட்டம் நினைக்காத. ஏற்கனவே பல போராட்டங்களை தாண்டி தான் என்ன செஞ்சிருக்கிற, நீ வந்திருக்கிற.
அன்னைக்கு என் தலையில போட்ட விதி இந்த போராட்டம் போராடுகிறேன் அப்படின்னு நீ நினைக்கலாம், அப்படித்தானே? அப்படி நினைச்சிட்டு போயிருவேன். இப்ப சர்ச்சுக்கு வந்த உடனே எனக்கோட ஆண்டவர் இருக்கிறாரு, எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த பயம்? எனக்கு ரெண்டு காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறது. உள்ளே பயம், உள்ளே பயம். இன்னைக்கு அந்த பயம் என்னவென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் பயத்தை குறித்து பிறருக்கு சொல்லாம இருக்கலாம். ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம் உன் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. வெளியே பார்த்தா போராட்டம். ஃபாதர் பாடுறாரு, வாழ்க்கை என்பது போராட்டம் தான். எத்தனையோ போராட்டம் இருக்கு, அதில் நல்ல போராட்டம் நீயும் நானும் போராடி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. யோபு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியாக யோபு சொல்றாரு, பூமியில போராடுவதற்கு ஒரு காலத்தை நீங்க குறிச்சு இருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. அசிங்க 7:1, பூமியில போராட உண்டல்லவோ அவன் நாட்கள் கூலிக்கார நாட்களை போல் இருக்கிறது. பூமியில போராடுவதற்கு மனுஷனுக்கு என்ன கொடுத்திருக்கு? குறிப்பிட்ட காலம் இருக்கிறது ஐயா. ஒரு போராட்டம் போராடுவதற்கு என்ன இருக்கு? ஒரு காலம் இருக்கு. இந்த பூமியில மனிதனாய் பிறந்தவன் எதையோ ஒன்று போராடிதான் ஆக வேண்டும். போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையில்லாத வாழ்க்கை. ஆமா இல்லைங்களா? போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையில்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில ஒரு இன்பம் இருக்காது, அந்த வாழ்க்கையில ஒரு ருசிகரம் இருக்காது. பார்த்துக்கிடுங்க. அப்ப வாழ்க்கையில என்ன இருக்கணும்? ஒரு போராட்டம் இருக்க வேண்டும். சட்டப்படி மல்யுத்தம் பண்ணாதவன் முடிசுட மாட்டான். சட்டப்படி உன் சத்துருக்களுக்கு முன்னாடி நான் உனக்கு என்ன செய்வேன்? பந்தி ஆயத்தப்படுத்துவேன். உன் சத்துருக்கள் இருக்கணும். உன் சத்துருக்கள் இருந்தாதான் அவங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் உன்னை உயர்த்துவதை உன் சத்துரு பல்ல கடிச்சு கரைஞ்சு போவான். விலங்குனா விலங்குங்க, விலங்காட்டி விட்டுருங்க. அப்போ இந்த பூமியில ஏதோ ஒரு வகையில நமக்கு யாரு இருக்கணும்? சத்துருக்கள் இருக்கணும். சத்துருக்களோட போராட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கணும். போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையில்லாத ஒரு வாழ்க்கை. சொல்லுவாங்களே, உழைச்சு சாப்பிட்ற சாப்பாடு தான் என் உடம்புக்கு ஒட்டும் சொல்றாங்களே, அது ஒரு பெரிய ஒரு இன்பம். உழைக்காம வருகிறது என்ன செய்யாது? அதாவது துரிதமாய் வருகிற ஆசீர்வாதங்கள் முடிவிலே நிலை நிற்காது. கர்த்தர் உன் கையின் பிரயாசங்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், பாக்கியம் உண்டாயிருக்கும். ஆகையினால பூமியிலே மனுஷன் போராடுவதற்கென்று ஒரு காலத்தை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. இந்த போராட்டம் நமக்கு மட்டும் நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த போராட்டம் மனுஷனுக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மிருகங்களுக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் இருக்கு. ஒரு பூனை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எலி போராட வேண்டியது இருக்கு. ஒரு நாய் கிட்ட இருந்து பூனை தப்பிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு போராட வேண்டியது இருக்கு. ஒரு சிறுத்தை கிட்ட இருந்து ஒரு நாய் போராடுவதற்கு, தப்பித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கு? போராட வேண்டியது இருக்கு. தன் ஜீவனை காத்துக்கொள்வதற்கு தன் சக்திக்கு மிஞ்ச இருக்கவங்களோட என்ன செஞ்சிட்டு இருக்கு? ஒவ்வொரு நாளும் எல்லா மிருக ஜீவன்களும் போராடிதான் தன் உயிரை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. ஆமா இல்லைங்களா? அப்ப இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் போராட்டங்கள் உண்டு. நாம நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் இந்த போராட்டம், எனக்கு மட்டும் ஏன் வேதனை, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம். இல்ல இல்ல இல்ல, உனக்கு ஒரு போராட்டம் இருக்கு. உன் சத்துருக்கள் உனக்கு முன்னாடி இருக்காங்கன்னா, வெளியே பயங்களும் உள்ளே பயங்களும் வெளியே போராட்டம் இருக்குன்னா, கர்த்தர் அவைகளுக்கு முன்னாடி உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக தான். அல்லேலூயா. இப்படி போராடி வெற்றி பெற்ற ஒரு மனிதனை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏற்கனவே அவரை குறித்து நாம பார்த்திருக்கிறோம். போன வாரத்தினுடைய தொடர்ச்சியாக கூட இதை நீங்க என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவனோடும் மனிதனோடும் போராடி தோத்து போயிட்டு இல்ல, மேற்கொண்டாய். விளங்கணும். அல்லேலூயா. என் அன்பு சகோதரா சகோதரியே, நீ மேற்கொள்ள வேண்டியவன்.
மனிதனோடு ஒரு போராட்டம். யாக்கோப்பு நிலைமை தெரியும். அவன் தாயின் கருவில உருவாகும் போதே 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இது ஓசியா புஸ்தகம் தெளிவாக சொல்றாரு. 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனம் வாசிங்க. இந்த யாக்கோப்பை குறித்து அந்த ஓசியா தீர்க்கதரிசி இப்படியாக அழகாக எழுதுகிறார். ஓசியா 12 3ஆம் அதிகாரம் 3-4. எவன் இந்த யாக்கோப்பு, மேல் இருக்கிற 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா யாக்கோப்புக்கு சொல்லிருக்கு, அவன் தாயின் கர்ப்பத்தில் தன் சகோதரனுடைய குதிங்கால பிடிச்சுக்கிட்டான். எங்க? அம்மா வகுத்தில் இருக்கும் போதே. ஏற்கனவே ரெபேக்காள் வந்து ஈசா கிட்ட சொல்றா, ஐயா, ஏன்னா அவளுக்கு 20 வருடமா குழந்தைகள் இல்லை. அதன் பிறகு கணவன்கிட்ட கேட்கிறா. கணவன் மனைவிக்காக ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இது நமக்கு தெரியுமில்ல. அத திருமணமாகி 20 வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லாதனால ரெபேக்காள் வந்து கணவன்கிட்ட சொல்லுகிறா, எனக்கு இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி. உடனே கணவன் மனைவி இணைந்து ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அவங்க ஜெபங்களை கேட்டு அந்த ஸ்தோத்திரம் ரெபேக்காளை ஆசீர்வதிக்கிறார். அங்கே பிள்ளைகள் உருவாகுகிறார்கள். குறிப்பிட்ட நாள் பிள்ளைகள் வளர்ந்த உடனே 2 பேருக்கு வகுத்துக்குள்ள என்ன செய்யறாங்க? சண்டை போடுவதை தாய் உணர்கிறாள். உணர்ந்து ஆண்டவரிடத்துல கேட்கிறா. கணவன்கிட்ட கேட்டா, இப்ப யார்கிட்ட கேட்கிறா? ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இப்படியாக என் நிலம் இருக்கிறதே, நான் என்ன ஆவேன் சொல்லும் போது ஆண்டு சொல்றாரு, உன்னுடைய வகுற்றில் 2 பேர் உருவாகுகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த 2 பேரையும் 2 ஜாதியா மாற்றுவேன், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் வாக்கு கொடுக்கிறார். அப்ப வகுற்றுக்குள்ள இருக்கும் போதே அண்ணன் தம்பிக்கு என்ன வருது? ஒரு சண்டை, ஒரு போராட்டம். இன்னைக்கு நீங்கள் நானும் சாதாரணமா பறக்கவில்லை, பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த பூமியை நம்ம பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழும் வரைக்கும் ஏதோ ஒரு போராட்டம் என்ன செஞ்ச வேண்டியிருக்கு? போராட வேண்டியதா இருக்கு. அந்த போராட்டத்து முடிவு நமக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. வாசிங்க. தன் பலத்தினால் தேவனோடு போராடினான். தனக்கு இருக்கிற பலம். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உனக்கு நான் ஜெயத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. எஸ்ட்ரா முட்டையும் பாலையும் குடிச்சிட்டு எக்ஸசைஸ் எடுத்து அப்படி இப்படி கட்டு மஸ்தான் உடம்பு வச்சுக்கிட்டு 6 பாடி வச்சுக்கிட்டு நீ யுத்தத்துக்கு போகாத. உனக்கு என்ன பலனோ அதன்படி போ, நான் தான் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். ஆமென். எந்த காரியத்தில் ஜெயம் பெற வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை ஆண்டவரிடத்து ஒப்பு கொடுக்கும் போது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னோட இருக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் உனக்கு என்ன இல்லை, தேவையில்லை. கோழி அத்தை வந்து நிற்கிறான், மலை மாதிரி நிற்கிறான். தாவீது, நான் யுத்தத்துக்கு போகிறேன், அவனை நான் கொல்றேன். எல்லாரும் அவனை யுத்த வீரன்னு நினைச்சாங்க. ஆனா தாவீது கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சாவன்? சொல்லுங்களேன். எதிரியா தெரிஞ்சானா? அவன் எதிரிதான். எல்லாருமே எதிரி. பெரிய யுத்த வீரன், பயங்கர ஹைட்டா இருக்கிறான், ராட்சசி பிறவி என்றுதான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது. தாவீது கண்ணுக்கு என்ன தெரிஞ்சது? நாயா இவனை அவனுக்கு தெரிஞ்சது. தாவீத கோலியாத்துக்கு தெரிஞ்சது. கோலியாத்து தாவீதுக்கு எப்படி தெரிஞ்சான்? கரடி மாதிரி தெரிஞ்சான், மிருகம் மாதிரி தெரிஞ்சான். எப்படி தெரிஞ்சான்? மிருகம். எல்லா ராணுவத்துக்கும் அவனை எப்படி தெரிஞ்சாங்க? பெரிய கெட்டிக்காரன், சிறு வயது யுத்த வீரன், ராட்சச பரவி, பயங்கரமான ஆளு, யார் இவனோட ஜெயிக்க முடியும் அப்படிதான் நினைச்சாங்க. அப்படிதான் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆனா தாவீது கண்ணுக்கு அவனை ஒரு மிருகமால தெரிஞ்சது. அல்லேலூயா. யுத்தத்துக்கு போறேன்னு சொன்ன உடனே தடை பண்ணி பார்த்தாங்க, முடியல. சரி போ, விதி உன்னிடம் விளையாடுகிறதுன்னு சொல்லி இந்த ராஜா இந்த தாவீது போறேன்னு சொல்லி ராஜா என்ன செய்தான்? அவனுடைய உடுப்புகளை இவனுக்கு போட்டான். என்ன உடுப்பு போட்டான்? உடை, ராணுவ உடை. அப்படித்தானே? அதான் யுத்தத்துக்கு போகிறவங்க என்ன செய்வாங்க? ராணுவ உடைன்னு போட்டிருப்பாங்களே, அந்த ராணுவ உடை போட்டான். மார்க் கவசம் போட்டாங்க. தலையில் வந்து என்ன வச்சாங்க? சிரசாவை வச்சாங்க. ஒரு பெரிய கிரீடத்தை வச்சாங்க. நம்ம போகிற வந்து ஹெல்மெட்டு, இந்த ராணுவ வீரர்கள்லாம் ஹெல்மெட்டு போட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி தலையை பாதிக்காதபடிக்கு அங்கே ஒன்று போட்டு வச்சாங்க. கால்களில் வெங்கல சீராவை போட்டாங்க. பெரிய கத்தியை கொடுத்தாங்க, கேடகத்தை கொடுத்தாங்க.
இவன் போட்டு பழக்கப்படாதவன். இது போட்டு இவனுக்கு என்ன இல்லை, ஏன்னா யுத்தத்துக்கு இவனுக்கு சம்மந்தமே, இவன் வனாந்தரத்தில் இருந்தவன், அதனால இவனுக்கு அதை பற்றி எல்லாம் தெரியாது. இது எல்லாம் போட்ட உடனே நடந்து பார்க்குறான், எப்படி இருக்கு, பயங்கர வெயிட்டு. கையில் ஒரு இட்லி கொப்புற மாதிரி கையில் ஒன்று கொடுத்துட்டாங்க, இந்த கையில் பெரிய கத்தி, தலையில் ஒரு தொப்பி, தன்னுடைய நெஞ்சில் மார்க்கவசம், பூட்டு சூட்டெல்லாம் போட்டதுனால இவன் நடந்து பார்க்குறான். இன்னைக்கு இராணுவத்தில் ட்ரைனிங் எடுக்கிற ஷூ நம்மளால் போட்டு நடக்க முடியுமா? முடியுமா? ஏன்? அவ்வளோ வெயிட். அது ஒன்று 5 கிலோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் போட்டு நம்ம நினைச்ச முடியாது. இன்னைக்கு பார்க்க நமக்கு செருப்பில் வெயிட்லெஸ் கேட்குறோம். என்ன லெஸ்? வெயிட்லெஸ் செருப்பு வேணும், பார்க்க பெருசாக இருக்கணும், ஆனால் எப்படி இருக்கணும், லேசாக இருக்கணுமா. அப்போ அது நம்மளை போட்டு நடக்க சொன்னால் நம்மளால் நடக்க முடியுமா? முடியாது. அப்போ இராணுவத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு நடந்து பார்க்குறான். இவனுக்கு என்ன இல்லை, நடக்க வரல. ராஜ சொன்னாப்பா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த ட்ரெஸ் போட்டு போனாலும் நான் சும்மா போனாலும் ஜெயம் யாரு கொடுக்கிறது? கர்த்தர். அல்லேலூயா. இந்த ட்ரெஸ்ஸை கண்டு அவன் எனக்கு தோத்து போவது கிடையாது. இந்த ட்ரெஸ்னால எனக்கு ஒரு ஜெயம் வரப்போறது இல்லை. நான் எந்த ட்ரெஸ் போனாலும் ஜெயம் கொடுக்கிறது கர்த்தர் தான். அல்லேலூயா. உன் உடை என்னோட வெற்றிக்கு தடையா இருக்கும். அடுத்தவனை பார்த்து நீ காப்பி அடிச்சினா உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நீ தடையா இருக்கிற. கர்த்தர் உனக்குன்னு நேச்சர் அவனை கொடுத்துருக்கார்ல, அதன்படி செய்யுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்தவங்க பார்த்து என்ன செய்ய வேண்டாம், காப்பி அடிக்க வேண்டாம். சில பேர் அப்படிதான், ஜெபம் பண்றது சில காப்பி, வொர்ஷிப் நடத்தல காப்பி பண்றது. ஒருத்தர் கர்த்தருடைய அன்பு சகோதரனே சகோதரியே அப்படி ஒருவர் சொன்னார். அவரை பார்த்தியே இவங்க சொல்றது அப்படிலாம் இல்லை. கர்த்தர் உன்னை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதுதான் உனக்கு ஜெயம். ஆமென். அந்த விட்ட பாரு, அடுத்த விட்ட பாரு, அவங்க எப்படி இருக்காங்க, அதெல்லாம் இல்லை. உனக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரோ அது ஒன்றும் தரையில் விழுந்து போகாது, எல்லாம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். ஐயா, இந்த ட்ரெஸ்ஸு என் வெற்றிக்கு தடையா இருக்கக்கூடாது. இது எனக்கு அப்பியாசம் இல்லை. அப்பியாசம்னா என்னது? பழக்கம் இல்லை. இந்த உடை எனக்கு பழக்கம் இல்லை, இந்த மேக்கப் எனக்கு பழக்கம் இல்லை, இந்த விக்கிர ஆராதனை எனக்கு பழக்கம் இல்லை, என் பிள்ளைகள் அப்படி பழகல, என் பிள்ளைகள் அப்படி பழக்கத்துக்குள்ள நான் கொண்டு வரல. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. வாழ்ந்தாலும் அவர்தான், என் தாழ்விலும் அவர்தான். எனக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு அப்பியாசம் இல்லையா? அப்பியாசம் இல்லை சொல்லி எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டான். இப்ப ராஜா என்ன நினைச்சிருப்பான், இவன் சோழி முடிஞ்சிச்சு. ஏன்னா வர்றவன் சாதாரணம் இல்லை, பயங்கர யுத்த வீரன். சின்ன வயசுல இருந்தே அவன் யுத்த வீரனா. ஏதோ பாதுகாப்பு கத்தையாச்சு கொண்டு போடணும், அதையும் வேணாம் சொல்லி தூக்கி போடுறானே. இவன் சோழி முடிஞ்சிச்சுன்னு நினைச்சான். அந்நிய பொருளை ஒன்றும் எடுக்காம எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இவன் எப்படி அந்த இடத்துக்கு வந்தானோ அந்த மாதிரியே போனான். அல்லேலூயா. ஆடு மேய்க்கிறவங்க என்ன இருக்கும், ஒரு கம்பு இருக்கும், ஒரு கவனம் இருக்கும். இன்னைக்கு ஆடு மேய்க்கிறவங்க கவனம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு சில பேர் என்ன செய்வாங்க, ஆண்களாக இருந்தாங்கன்னா வில்லு வச்சிருப்பாங்க. வில்லு அது எத்தனை பேர் வச்சிருக்காங்க தெரியாது. கவனம் வச்சிருந்தான், அதை கொண்டுதான் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. தன் பலத்திலே போராடினான். உனக்கு என்ன பலம் இருக்கோ அது கர்த்தருக்கு தெரியும். உனக்கு என்ன பலம் இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். உன் பொருளாதார பலம் எவ்வளவு இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். உன் சக்தி எவ்வளவு இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். உன்னுடைய திறமைகள் என்னவென்று ஆண்டவருக்கு தெரியும். நீங்க வெளிப்படுத்தல் விசேஷத்துல சபைகளுக்கு சொல்லும் போது ஆண்டு சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலிக்காமல் இருந்தபடினால் நீ மேன்மை பற்றாய். அல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் தான் தெரியும், அதில் நீ போராடு, நான் உன்னோடு இருந்து உனக்கு வெற்றி கொடுப்பேன். உன்னுடைய வருமானம் கொஞ்சம் தான், நீ அதை வச்சு போராடு, நான் உன்னோடு இருந்து உனக்கு மீதியான துணிக்கைகள் எடுக்கும்படி செய்வேன். ஆமென். 5 அப்பம் 2 மீன் தான், தேவை நிறைச்சு கிடக்கு. 5000 ஆண்கள் மட்டும் 5000 பேர், கொஞ்சம் தான். சீசரில் கையை பயிற்சிக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் தான், அதுலயும் மீதம் எடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. திருப்தியாய் சாப்பிட்டு மீதி 12 கூடைகள் எடுத்தார்கள்.
உன் வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கை இருக்க வேண்டுமா? உன் பலத்தில் நீ போராடு. அடுத்தவன் பலத்தை என்ன செய்யாத, நம்பாத. அடுத்தவனுடைய காரியத்தை நீ நம்பாத. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த பலத்தோட போ, நான் உனக்கு வெற்றி தருவேன். ஆமென். இந்த 8வது மாதத்துடைய துவக்க வாரம் நாட்களா இருக்கிறபடினாலே தேவைகள் உனக்கு நிறைஞ்சு இருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. உனக்கு என்ன பலன்னு ஆண்டவருக்கு தெரியும், உனக்கு தெரியும். இப்ப இவன் சொல்றபடி ஓசியாவில் தன் பலத்தோட போராடி, தன் பலத்தினால போராடி அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். கவனிங்க, இங்க ஆதியாகமம் 32 போராடினான், வெற்றி பெற்றான் இருக்கு. ஆனா ஓசியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? தேவதூதனோட போராடினான், மேற்கொண்டான், அழுது கெஞ்சினான், அவரை நோக்கி கெஞ்சினான். தன் பலம், அதுக்காக நீ அழுகணும், கெஞ்சணும். நீ கெஞ்சற அளவத்தில் ஆண்டவர் வந்து அந்த அளவத்தில் யார் கிடையாது, மனசு கடினமானவர் அல்ல. உன் பிள்ளைகள் உன்னை ரொம்ப கெஞ்சன்னு சொல்லி எதிர்பார்ப்பியா? உன் பிள்ளை ரொம்ப கெஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லி எதிர்பார்ப்பியா? எதிர்பார்க்க மாட்டோம்ல. அவன் அழுகிறதுக்கு ஆரம்பிக்கும் போதே நீ என்ன செஞ்சிருவேன்? ஏன்னா அந்த மூஞ்சி யார் பார்க்கறது? சிரிச்சா மூஞ்சி அழகா இருக்கும், அழுதா சகிக்கவே என்ன செய்யாது. அதனால் வேண்டாம் அவனை சொல்லி நீங்கள் அவனுக்கு உண்டானதை நீங்கள் செஞ்சிருவீங்க. இப்போ இந்த மனிதன் தேவனோடும் மனிதனோடும் போராடுகிற மனுஷன். இன்னைக்கு உங்களுக்கு வீட்டிலையும் போராட்டம், வெளியும் போராட்டம். நீ செய்கிற காரியத்திலையும் உனக்கு ஒரு போராட்டம் வரலாம். போராட்டம் வருவது நல்லது, அதில் நீயே வெற்றி பெறுவாய். ஹல்லேலூயா. அவன் போராடி மேற்கொண்டான். என்ன செய்தானா? மேற்கொண்டான். மேற்கொண்டான் என்ன அர்த்தம்? ஜெயிச்சான், வெற்றி பெற்றான். நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். என்ன பிறந்தவர்கள்? ஜெயிக்க. எந்த காரியத்தில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த காரியத்தில் உன்னை ஜெயிக்கும்படி கர்த்தர் செய்கிறார். ஏன்னா மனிதனுக்கு போராட்டம் பண்ணுகிற காலங்கள் உண்டு. இன்னைக்கு அந்த போராட்டம் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ என்ன செய்தாய்? அழைக்கப்பட்டாய் என்று நம்ம சர்ச்சில் எழுதி வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் அதை பார்த்துட்டு போறீங்கன்னு தெரியாது. ஜோமணி முடிச்சோடனே ஒரே ஓட்டம். அருமைக்குரியவர்களே, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய அழைப்பு என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்கு. அந்த நித்திய ஜீவன் பற்றி கொள்ளணும்னா சில போராட்டங்கள் என்ன செய்யும்? நம்ம வாழ்க்கையில இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை நீ சோர்ந்து போகாத. கர்த்தர் உன் வாழ்க்கையில மேன்மை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். வாசிங்க சோத்திரம். எபிரியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம். எபிரியர் 10:32. சீக்கிரம் வாசிக்கமா, முடிக்க போறேன். நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி, நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி, ஏதோ சர்ச்சுக்கு வந்த பிறகுதான் எனக்கு தலைவலி வருது, இடுப்பு வலி வருது, நெஞ்சு வலி வருது, வறுமை வருது, பிரச்சனை வருது, புருஷப்பட்ட சண்டை வருது என்று நினைக்காதீங்க. நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இது போல ஏகப்பட்ட காரியம் வந்திருக்கு. ஆமாவா இல்லைங்களா? ஆமா. இப்போ வாசிமா. முந்தைய நாட்களை நினைச்சுக்குங்க. சில பேர் அதெல்லாம் மறந்துடுவாங்க, பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்துடுவாங்க. ஏதோ கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்தோடனே அப்படி வானத்திலிருந்து குதிச்சு வந்தவங்க மாதிரி அறிந்ததும் அறியாததும் தெரிந்ததும் தெரியாததும் எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் உமக்கு தெரிந்தால் நீ கூறுகிற வார்த்தை குற்றம் இருக்காதா? இல்லை நான் குற்றப்படுத்த கூடாதா? கூறும் கூறும் கூறி பாரும். அருமைக்குரியவர்களே, முந்தைய நாட்களில் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரங்களாகிய மிகுந்த போராட்டங்களை சகிச்சிங்களே. எத்தனையோ போராட்டங்கள் சகிச்சிங்களே. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சொல்லி ஒத்துக்கொண்டு போனீங்களே. கழுதைக்கு வாக்கப்பட்ட பொதி சுமந்துதான் ஆக வேண்டும் என்று சம்மதிச்சு போனீங்களே. இப்ப என்னமோ உலகத்து இதுக்கு முன்னாடி படாத கஷ்டப்பட்ட வந்த மாதிரி உடனே நஜிருது
ஆண்டவரை மனசு நோகடிக்கிறது. அப்பெல்லாம் சகிச்சிங்களா இல்லையா? உங்களுக்காக எனக்காக எல்லா பாடுகளையும் சகிச்ச அவரை நினைச்சுக்குங்க. ஹல்லேலூயா. சில காரியங்கள் நீங்க சகிச்ச என்ன செய்யணும்? ஆகணும். ஞாயிற்றுக்கிழமைனா 2 மணி நேரம் உட்கார்ந்த கடையில இருந்தே ஆகணும். சகிச்சே ஆகணும். அதாவது ஒன்று சொல்லுவாங்க, உளி அடிக்கு தாங்காத கல்லு சிலையாகாது. உளி அடிக்கு தாங்காத கல்லு சிலையாகாது. அப்படி தாங்குகிற கல்லு சிலையாகும். பல பேர் மதிப்பாங்க, பல பேர் தெய்வம் என்று கும்பிடுவார்கள். அந்த உளி அடிக்கு தாங்காம உடைஞ்சு போன கல்லை எங்க போட்டுருவாங்க? கொண்டு வந்து வாசல்ல போட்டுருவாங்க. விளங்குதா? அது எல்லாம் மிதிச்சுட்டு போவாங்க. தாங்குகிற உளி அடிக்கு தாங்குகிற கல்லு ஒரு அருமையான சிலையாக வடிவமைக்கப்படும். நீ சில காரியங்கள் தாங்கும் போது கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தன்னிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிறைவேறும்படி பெற்றுக்கொள்ளும்படி அப்படி செய்கிறார். ஆமென். அப்ப சகித்தீர்களே. சில காலத்தில் என்ன, சில காரியங்களை சகிச்சிங்க. ஆண்டுக்குள்ள வரும்போது போராட்டமா சகிங்க. சில காரியம் சகிச்சுதான் என்ன செய்யணும்? ஆகணும். தற்கொலை பண்ணுவது என்ன இல்லை, முடிவு இல்லை. தற்கொலை பண்ணாமல் இருக்கும் போதே புருஷன் 5 பேர் கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அப்படி செத்து போயிட்டீங்கன்னா இன்னும் 2 சேர்த்து என்ன செஞ்சுக்கிறான்? என்ன கோகிலா? அப்படி தானே? புரிச்சுக்கோ. நீ செத்து போனால் உலகத்துக்கு கூட நஷ்டம். 140 கோடியில் ஒரு புள்ள செத்து போனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 3 நாள் அழுவாங்க, 4வது நாள் என்ன செய்வாங்க? நல்ல ஒரு சாப்பாடு பிரியாணி போட்டு அனுப்பிடுவாங்க. உன் பெற்றோர்களுக்கு நஷ்டம், உன்னுடைய பிள்ளைகளுக்கு நஷ்டம். புரியுதுங்களா? சகிக்கணும். சில காரியம் என்ன செய்யணும்? சகிக்கணும். ஒரு நல்லவனை நல்லவனா மாற்றுவது பெரிய விஷயம் அல்ல, கெட்டவனை நல்லவனா மாற்றணும், அதுதான் பெரிய விஷயம். அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் பாவிகளாக இருந்த நம்மளை தேடும்படி இந்த உலகத்துக்கு வந்தார். விளங்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உண்டாகட்டும். சகித்தீர்களே, சகிங்க. யாக்கோப்பு வயிற்றிருக்கும் போதே போராட்டம். அவன் பூமிக்கு வந்த பிறகு வாலிப வயசா இருக்கும் போது அண்ணன் தம்பிக்கு இங்கேயும் போராட்டம். அங்க போனா மாமா வீட்டுக்கு, மாமாவோட இவனோடும் போராட்டம். அவன் வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். கடைசியில் தேவனோடையே போராடுவதற்கு அவனுக்கு என்ன கிடைச்சது? ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மேற்கொண்டான், ஜெயித்தான். நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள், நீங்க ஜெயிப்பீங்க. இன்னைக்கு நீங்க அநேக காரியங்கள் ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்கிறீங்க. ஆமா இல்லைங்களா? இல்லை பாஸ்டர், என் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு ஜெயங்கூட நான் எடுத்ததில்லை, வெற்றி என்ன எனக்கு என்னன்னே தெரியாதுன்னு யாரும் சொல்றீங்களா? அவங்க சாமர்த்தியப்படி ஏதோ ஒரு காரியத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அல்லேலூயா. குக்கர் விசில் அந்த மேல போடுறது வெயிட் வெடிச்சு போகாம சாப்பாடை இறக்கி வைக்கிறதே ஒரு வெற்றி தான் உங்களுக்கு. குழம்பு அடிபிடிக்காம இறக்கி வைக்கிறதே ஒரு வெற்றி தான். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெற்றி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். அதான் சகிங்க. கொஞ்ச நாள் சகிங்க. கர்த்தருக்காக சில பாடுகள் வரும்போது சகிங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. தேவனா மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 25:2 ஒருத்தர் எடுத்துருக்குங்க. ஒருத்தர் யூதா ஸ்தோத்திரம் 3வது வசனம் ஒருத்தர் எடுத்துக்கங்க. முடிக்க போறேன். சங்கீதம் 25:2. என் தேவனே, இப்ப நீங்க சொல்றீங்க என் தேவனே, மனசனோடு போராட்டம், வெளியே போராட்டம், உள்ள பயம். அப்படிதானே? உள்ள பயங்களும் வெளியே போராட்டங்கள் இப்படி இருக்கு. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, உம்மை நம்பியிருக்கிற நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் சொல்றீங்க ஆண்டவரே நான் உம்மை நம்பி, கையை வசதி வலது கையை தூக்கி, ஆண்டவரே நான் உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, வாயை விட்டு சொல்லுங்க. யாரெல்லாம் சொன்னீங்களோ உங்க முகம் வைக்கப்படாது. இவ்வளவு கத்தியும் சொல்லாம முணுமுணுத்துக்கிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. தாவீது ஜெபம் பண்றான், ஆண்டவரே என்ன செய்யுங்க,
என் சத்துருக்களுக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் சத்துருக்கள் என்னால் அவங்க சந்தோஷம் இருக்கக்கூடாது. ஆமென். அவரை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. உங்களை வெட்கப்படுத்துவதற்கு தேவனுக்கு சித்தம் அல்ல. உங்கள் முகம் பிரகாசம் அடைய வேண்டும் என்று கடவுளுடைய சித்தம். என் சத்துருக்களுக்கு முன்னாடி நான் என்ன செய்யக்கூடாது? வெட்கப்பட்டு போகக்கூடாது. இன்னொருத்தர் வாசிக்க யூதா புஸ்தகம் 3ஆம் வசனம். இருக்கையில் எழுதி உணர்த்துவது. எந்த காரியத்தை போராட சொல்றாரு? விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடுங்க. உங்க வாழ்க்கைக்கு நீங்க தைரியமாய் போராடுங்க. உங்க எதிர்காலத்துக்காக தைரியமா போராடுங்க. உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக தைரியமாய் போராடுங்க. படிக்கிற மாணவர்கள் உங்களுடைய வெற்றிக்காக தைரியமாய் போராடுங்க. வேலையெல்லாம் இருக்கிறவங்களை வேலை வேண்டும் என்று, வேலை கிடைக்க வேண்டும் என்று தைரியமா நீங்க போராடும் இடத்துல போராடுங்க. சரீர சுகத்துல பலவீனமா இருக்கீங்களா? சுகத்துக்காக தைரியமாய் போராடுங்க. நீங்க தைரியமாய் போராட வேண்டும். எப்படி போராடணும்? அப்போ போராட்டம் இல்லாத வாழ்க்கையே இல்லையா பாஸ்டர்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட போராட்டமே வராதல்ல நினைச்சோம். அப்படி எந்த பைபிளும் சொல்லலை, எந்த ஊழியக்காரனும் சொல்லலை. இந்த உலகத்தில் போராட்டம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இருந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு வார்த்தை ஞாபகப்படுத்துகிறேன். சீசர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், இதோ நான் ஓநாய்க்குள்ள ஆடுகளை அனுப்புறது போல உங்களை அனுப்புகிறேன். ஓநாய்க்கு இறை எதுதான்? ஆடுதான். ஓநாய்க்குள்ள ஆடு போனாலும் ஆடுக்கு தான் சேதம். ஆடுகளுக்குள்ள ஓநாய்கள் வந்தாலும் ஆட்டுக்கு தான் சேதம். உங்களை என்னை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாம் ஓநாய்களா சொல்றாரு. நம்ம யாரு? ஆடுகள். ஆண்டவர் நல்ல மேய்ப்பன். ஆட்டுக்கு ஏன் ஒப்பனையா சொல்றாருன்னா, அதுக்கு 5 சுபாவம் இருக்கு. ஏற்கனவே அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆடு தாழ்மையானது. ஆடு அது செம்பரி ஆடு, தாழ்மையானது, மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிறது, வஞ்சகமில்லாதது. அப்படித்தானே? 5 விதமான காரியங்கள் அதை பார்த்துருக்கிறோம். இப்படி இருக்கும்போது நமக்கு போராட்டம் வருமா வராதா? வரும். ஆனால் இங்கே யூதா சொல்றாரு, தைரியமா பேஸ் பண்ணுங்க, தைரியமா நீங்க போராடுங்க. உனக்கு முன்னாடி சத்துரு வருவான், தைரியமா போராடு. நீ தைரியமா போராடு. போராட வேண்டியது நீ, வெற்றி கொடுக்கிறது ஆண்டவர். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில தைரியமா போராடு. யாரும் இல்லைன்னு நினைக்காத, நீ தைரியமா போராடு. உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நீ எந்த காரியங்களை போராட வேண்டும் நினைக்கிறாயோ அவைகளை எப்படி போராடு? எப்படி போராடு? ஒரே ஒரு வார்த்தை. ஏசாயா புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 41:12. நீ அப்படி தைரியமா போராடினா உனக்கு என்ன நடக்கும் சொல்லி இங்க சொல்றாரு பாருங்க. ஏமா, உன்னோட போராடுகிறவர்களை நீ தேடுவ. இனிமேல் தேடுவ. எங்க இங்கதான் ஒருத்த போராடிக்கிட்டு இருந்தா, ஆளை காணமே. இங்கதான் ஒருத்த போராடிக்கிட்டு இருந்தா, இங்கதான் ஒருத்த போராடிக்கிட்டு இருந்தா. நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல இன்னென்ன பேர் தான் என்னோட போராடிக்கிட்டு இருந்தாங்க, என்ன ஆளுமே காணோம். கடவுளுடைய வார்த்தை நிறைவேறுமா நிறைவேறாதா? நிறைவேறுமா நிறைவேறாதா? நிறைவேறும். நீ தைரியமாக நீ போராடினாள். 41:12 பார்த்தோம். உன்னோட போராடுகிறவர்களை தேடியும் காணாம இருப்பாய். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் ஒரு வழியா வருவான், அவன் 7 வழியா போவான். ஆனா போராடுவது நீ தான் போராடணும். நீ தான் போராடணும். உன் வகுத்து பசிக்கு நீ தான் சாப்பிடணும். உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், நீ சாப்பிடாத, உனக்காக நான் சாப்பிட்றேன்னா அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்றான்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுகிறான்னு அர்த்தம். நீ சாப்பிட வேண்டும். நீ சாப்பிட, அப்போதான் உனக்கு பலன். நீ சாப்பிடணும், நீ தண்ணி குடிக்கணும், சுகமாக தூங்கணும், அதுதான் உனக்கு பலன். நீ தைரியமாய் போராடு. உன்னோடு போராடுகிறவள், நீ போராடுகிறல்ல. அந்த வார்த்தை பாருங்க.
நீ யாரோடு போராட வேண்டியதில்ல, உன்னோடு போராடுகிறவர்களை நீ தேடுவ, அவங்கள இல்லாம போயிடுவாங்க. அப்ப யாரையோடு நாம போராட வேண்டாம், நம்மளோட போராடுகிறவர்கள் இல்லாம போயிடுவாங்க. ஹல்லேலூயா. உன்னை ஊர்லயே இல்லாம ஒழிச்சு கட்டுறேன் பாரு, அப்படி சொன்னவங்கெல்லாம் ஊரை விட்டு போயிட்டாங்க. உன்னை கொல்லாம விட மாட்டேன் சொன்னவெல்லாம் செத்து போயிட்டான். அப்படிதானே? நிறைய இடங்கள் நம்ம அதை பார்க்குறோம், நிறைய இடங்களை பார்க்குறோம். அப்போ நீ உன் வாழ்க்கையில் தைரியமாய் போராடு, சோர்ந்து போகாத. யாக்கோப்பு மனிதனோடும் போராடினான், தேவனோடும் போராடினான், வெற்றி பெற்றான். வெளியே போராட்டங்களும் உள்ளே பயத்தோடு இருக்கிறியா? இன்னைக்கோடு அதை மாற்றிருங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விட உனக்குள்ள இருக்கிற எப்படிப்பட்டவன்? பெரியவராக இருக்கிறபடினாலே தைரியமாய் போராடு, கர்த்தர் உனக்கு வெற்றி கொடுப்பார்.